ரைட். செமிகண்டக்டரோட டயோட் ப்ராப்ளம்ல நம்ம இருக்கோம். டயோடு. ஸோ டயோடு வந்து நல்லா தெரியும் உங்களுக்கு. ஒரு டயோடு எப்படி இருக்கும்னு தெரியும். இந்த மாதிரி போட்டா இதான் ஒரு டயோடு. டயோட்ல இந்த பக்கம் பி சைடு பாசிட்டிவ், இந்த பக்கம் என் சைடு நெகட்டிவ். ஆக்சுவலா பிஎன் ஜங்ஷன் டயோடு. பிஎன் ஜங்ஷன் டயோடு. இப்போ நாம பேச போறது பிஎன் ஜங்ஷன் டயோடு. பி சைடு பாசிட்டிவ், என் சைடு நெகட்டிவ். சார் அதை நாங்க எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒரு டயோட்னா பி சைட்ல இருக்கக்கூடியதும் என் சைட்ல இருக்கக்கூடியதும், பி டைப் ஆஃப் செமிகண்டக்டரும் என் டைப் ஆஃப் செமிகண்டக்டரும் இந்த மாதிரி பக்கத்துல சாண்ட்விச் மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு பேர் தான் டயோடு. பி சைட்ல யார் இருப்பா? பி சைட்ல ஹோல்ஸ் இருக்கும். அப்போ மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர் ஆஃப் பி சைடு ஹோல்ஸ். ஹோல்ஸ்னா பாசிட்டிவ்னு அர்த்தம். மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர் ஹோல்ஸ். மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர் ஹோல்ஸ். மைனாரிட்டி சார்ஜ் கேரியர் எலக்ட்ரான். பி சைடோட மைனாரிட்டி எலக்ட்ரான், என் சைடோட மெஜாரிட்டி எலக்ட்ரான், என் சைடோட மைனாரிட்டி ஹோல்ஸ். சரியா புரியல சார்? பி பி டைப் அப்படின்னாலே ரெண்டு விஷயம். ஒன்னு மெஜாரிட்டி, இன்னொன்னு மைனாரிட்டி. மெஜாரிட்டி பி சைடு பாசிட்டிவ் ஹோல்ஸ், மைனாரிட்டி எலக்ட்ரான். இது பி டைப் செமிகண்டக்டரோட, அதாவது பி சைடோட. என் டைப் செமிகண்டக்டரோட மெஜாரிட்டி நெகட்டிவ் எலக்ட்ரான், மைனாரிட்டி ஹோல்ஸ்னு கத்துக்கணும். முதல்ல படிச்சு முடிங்க. நான் எல்லாம் முன்னாடி நடத்தாதனால அது அப்படியே உங்களுக்கு டைரக்டா வந்ததுனால சொல்ல வேண்டியதா இருக்கு. பி டைப் சைப்போட மெஜாரிட்டி, பி டைப்போட மைனாரிட்டி, என் டைப்போட மெஜாரிட்டி, என் டைப்போட மெஜாரிட்டி அண்ட் மைனாரிட்டி. கத்துக்கிட்டீங்களா? பின்னா பாசிட்டிவ், அப்ப ஹோல்ஸ் தான் மெஜாரிட்டி. என்னா நெகட்டிவ், அப்ப எலக்ட்ரான் தான் மெஜாரிட்டி. ரைட்டா? ரைட். ஒரு பி டைப் செமிகண்டக்டர், ஒரு என் டைப் செமிகண்டக்டர் ரெண்டும் சேர்ந்தது தான் டயோடு. ஒரு பி டைப் செமிகண்டக்டரும் என் டைப் செமிகண்டக்டரும் சேர்ந்தது தான் டயோடு. இதுதான் டயோடு. இப்ப என்ன நடக்கும்னா, ரெண்டு விஷயம் கத்துக்க போற. பி டைப்ல ஹோல்ஸ் அதிகமா இருக்கும், மெஜாரிட்டி. என் டைப்ல எலக்ட்ரான் அதிகமா இருக்கும். இப்போ இந்த ஹோல்ஸுக்கு எலக்ட்ரானை ரொம்ப பிடிக்கும். பி சைட்ல இருக்கக்கூடிய ஹோல்ஸ் என் சைடுக்கு நகரும், என் சைட்ல இருக்கிற எலக்ட்ரான் பி சைடுக்கு நகரும். இது தானாவே புடிச்சு நகரும். அதனால டிஃப்யூஷன் கரண்ட், இந்த லைன் படிங்க. டிஃப்யூஷன் கரண்ட் always flows from P to N. From P to N. டிஃப்யூஷன் கரண்ட் எப்பவுமே பி சைட்ல இருந்து என் சைடு தான் போகும். இது புடிச்சு போறது, புடிச்சு அந்த பக்கம் போறது. அதே மாதிரி இப்ப இந்த பக்கமும் அந்த பக்கமும் டிராவல் ஆன பிறகு என்ன ஆகும்னா, பி சைடு இதுல இந்த பக்கம் ஹோல்ஸ் நிறைய போயிட்டு அப்படியே ஜாம் மாதிரி ஆயிடும். இந்த பக்கம் இருக்கிற எலக்ட்ரான் இந்த பக்கம் வந்து கொஞ்சம் மாட்டிக்கும். அப்போ படிச்சிருப்பீங்க ஸ்கூல்ல, இந்த ரீஜியனோட பேரு தான் டிப்ளீஷன் ரீஜியன் படிச்சிருப்பீங்க. டிப்ளீஷன் ரீஜியன். பி சைட்ல ஹோல்ஸ் தான் மெஜாரிட்டி, என் சைட்ல எலக்ட்ரான் தான் மெஜாரிட்டி. இப்ப டிஃப்யூஷன் நடக்கும் பொழுது நடுவில் ஒரு டிராபிக் ஜாம் இருக்கும். இந்த பக்கம் கொஞ்சம் எலக்ட்ரான் வந்துடும், அந்த பக்கம் கொஞ்சம் ஹோல்ஸ் போயிடும், அந்த பக்கம் மட்டும் டிராபிக் ஜாம் வந்துடும். அப்ப இந்த ரீஜியனோட பேரு டிப்ளீஷன் ரீஜியன். இந்த பேரியரோட பேரு தான் பொட்டென்ஷியல் பேரியர். பொட்டென்ஷியல் பேரியர். அப்ப நல்லா சொல்லுங்க, இந்த டிப்ளீஷன் ரீஜியன்ல யாரு வாழ முடியும்? மைனாரிட்டி சார்ஜ் கேரியர் மட்டும்தான் வாழ முடியும். நல்லா கவனி. பி சைடோட மைனாரிட்டி எலக்ட்ரான், என் சைடோட மைனாரிட்டி ஹோல்ஸ். இப்ப நான் உங்ககிட்ட சொல்றது, டிப்ளீஷன் ரீஜியன்ல யாரு மட்டும்தான் இருக்க முடியும்? மைனாரிட்டி மட்டும்தான் சார் இருக்கும். இப்ப இந்த மைனாரிட்டி எங்க இருக்கு பாருங்க. என் சைட்ல யார் மைனாரிட்டி? ஹோல்ஸ் தான் மைனாரிட்டி. பி சைட்ல யார் மைனாரிட்டி? எலக்ட்ரான் தான் மைனாரிட்டி. இப்ப மைனாரிட்டியில தள்ளி விட்டா என்ல இருந்து பிக்கு வரலாம், பில இருந்து என்னக்கு போலாம்.
சரி, எனக்கு சரியாவே புரியல. ஏதோ ஒண்ணு சொல்ல வரீங்க. என்ன சொல்ல வரீங்க? டிஃப்யூஷன் கரண்ட் ஃப்ளோஸ் ஃப்ரம் P to N. ட்ரிஃப்ட் கரண்ட்னா தள்ளி விட்டு போறது. உனக்கு பிடிக்கல ஆனாலும் போ அப்படின்னு தள்ளி விட்டு போறது. ட்ரிஃப்ட் கரண்ட் ஆல்வேஸ் ஃப்ளோஸ் ஃப்ரம் N to P. எப்பவுமே டிஃப்யூஷன் கரண்ட் தான் ஜெயிக்கும் ட்ரிஃப்ட்டை விட. அப்ப மேல பாருங்க, டிஃப்யூஷன் கரண்ட்னா P சைடுல இருந்து ஹோல்ஸ் N சைடுக்கும், N சைடுல இருந்து எலக்ட்ரான் P சைடுக்கும் போறது டிஃப்யூஷன். அப்ப டிஃப்யூஷன் கரண்ட் எங்க இருந்து எங்க போகும்? எப்பவுமே P to N தான். ஆனா ட்ரிஃப்ட் கரண்ட் எங்க இருந்து எங்க போகும்? N to P. முதல்ல இந்த ரெண்டு லைனை படிங்க. டிஃப்யூஷன் கரண்ட் ஆல்வேஸ் ஃப்ளோஸ் ஃப்ரம் P to N. ட்ரிஃப்ட் கரண்ட் N to P. நல்லா கத்துக்கிட்டீங்களா? ரைட். அதுக்கப்புறமா பயாசிங்னா என்னங்க சார்? பயாசிங்னா P சைடுக்கு பாசிட்டிவ் பேட்டரியும் N சைடுக்கு நெகட்டிவ் பொட்டன்ஷியலும் கொடுக்கறது. P சைடுக்கு பாசிட்டிவ், N சைடுக்கு நெகட்டிவ். அப்ப இதுக்கு பேரு ஃபார்வர்ட் பயஸ். P சைடுக்கு பாசிட்டிவ், N சைடுக்கு நெகட்டிவ். ஃபார்வர்ட் பயஸ். ஃபார்வர்ட் பயஸ்ல என்ன சார் நடக்கும்? இதுவும் பாசிட்டிவ். இங்க P சைடோட மெஜாரிட்டி ஹோல்ஸ் பாசிட்டிவ். என்ன பண்ணும்? இந்த பாசிட்டிவ் போய் இந்த பாசிட்டிவ் தள்ளும். அதனால இங்க இருக்கிற பேரியரை அடிச்சு உடைச்சு இந்த எலக்ட்ரான் போயிட்டு இங்க இருக்கும், இந்த நெகட்டிவை இந்த பக்கம் தள்ளும். அப்ப இந்த ஹோலும் எலக்ட்ரானும் அந்த நடுவுல இருக்கிற பேரியரை முட்டி முட்டி மோதி மோதி உடைச்சிட்டா ஈஸியா ஹோல்ஸ் எல்லாம் இந்த பக்கம் போயிடும், எலக்ட்ரான் எல்லாம் இந்த பக்கம் வந்து. அப்ப கண்டிப்பா கண்டக்ஷன் பாசிபிள். நல்லா கத்துக்கிட்டே வாங்க. கண்டக்ஷன் பாசிபிள் எப்ப? ஃபார்வர்ட் பயஸா இருக்கும் பொழுது. ஃபார்வர்ட் பயஸ்ல கண்டக்ஷன் பாசிபிள். ஏன்னா பேரியரை உடைச்சிரும். நான் ஒரு சின்ன ஐடியா சொல்றேன், கவனமா கவனி. முதல்ல செமிகண்டக்டர்னாலே ரெண்டு பேர் தான். இப்போ நான் ஸ்டார்டிங்ல இருந்து நடத்தாதனால உனக்கு கொஞ்சம் கொஞ்சம் புதுசா சொல்ற மாதிரி இருக்கும். அப்படி பாத்துட்டே வா. ஜெர்மானியத்தோட பொட்டென்ஷியல் பேரியர் 0.3 வோல்ட். சிலிக்கானோடது 0.7 வோல்ட். இப்ப நீங்க எடுத்துக்கிட்ட டயோடு ஜெர்மானியமா இருந்தா நான் 0.1 கொடுக்குறேன். இந்த பேரியர் உடையாது. ஏன்னா இந்த பேரியர் எவ்வளவு இருக்கு? 0.3. 0.2 கொடுத்தாலும் உடையாது. 0.3 கொடுத்தா அந்த பேரியர் கொஞ்சமா வீக் ஆகும். அப்ப 0.4 கொடுத்தா என்ன ஆகும்? இந்த 0.3 விட 0.4 அதிகம். சடனா அடிச்சு உடைச்சு கண்டக்ஷன் பாசிபிள். அப்ப ஃபார்வர்ட் பயஸோட கிராஃப் எப்படி இருக்கும்? 0.3 வரைக்கும் பேரியர் உடையாது, இது 0. 0.4 கொடுக்கும் பொழுது பேரியர் சடனா உடைஞ்சிரும். அப்ப கிராஃப் இப்படி கிடைக்கும். எல்லா எலக்ட்ரான் ஹோல்ஸும் அந்த பக்கம் போயிடும். அதனாலதான் வீக்கும் ஐக்கும் கிராஃப் டிராப் பண்ணா அதர் தென் ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கிறதுனால செமிகண்டக்டர் இஸ் நான் ஓமிக். அன்னைக்கே சொல்லி கொடுத்தேன் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. இந்த கொஸ்டின் ஷியரா கேட்பாங்க. இந்த மாடல் ஒண்ணு நான் சொல்லி தரேன். இதே சார் நாங்க சிலிக்கான் எடுத்துக்கிட்டோம். இப்ப கவனமா கவனிங்க. இது ஒரு ரெசிஸ்டன்ஸ், இது ஒரு டயோடு. இங்க ரெசிஸ்டன்ஸ் வேண்டாம், இங்க போட்டுக்கோம். இது கிரவுண்டு. இங்க இருந்து +5 வோல்ட் நான் கொடுக்குறேன். இது ஒரு சிலிக்கான் டயோடு. இப்ப இந்த இடத்துல எனக்கு எவ்வளவு வோல்டேஜ் கிடைக்கும்? நீங்க இந்த மாதிரி சம் வந்தா என்ன பண்ணணும்? முதல்ல என்ன டயோடுன்னு பார்க்கணும். சிலிக்கான் டயோடா? அப்ப 0.7 வரைக்கும் பேரியர் உடையாது. 0.7க்கு மேல போனாதான் பேரியர் உடையும். நான் கொடுத்தது 5. ஆனா பேரியர் உடைக்கிறதுக்கே 0.7 செலவு பண்ணியாச்சு. அப்ப என்கிட்ட அவுட்புட் 4.3 வோல்ட் தான் வரும். இந்த சம்ம ரெகுலரா நீங்க பார்க்கலாம், ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ல இருக்கும். ஆனா டயோட நீங்க கவனமா கவனிக்கணும். இந்த சிலிக்கான் டயோடுக்கு 0.7 நீ தான் ஞாபகம் வச்சுக்கணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஈஸியான சம். இப்ப நீங்க என்ன கொடுத்தீங்களோ அந்த டயோடு சிலிக்கானா இருந்தா 0.7 மைனஸ் ஆகும். இதே கொஸ்டின் சார் நாங்க ஜெர்மானியம் டயோடு எடுத்துக்கிட்டோம். இப்போ ஒரு டயோடு, இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ், இது பிளஸ் இது மைனஸ். இந்த இடத்துல இந்த +7 வோல்ட் கொடுத்துருக்கேன். இந்த ரெசிஸ்டார் இதான் ரெசிஸ்டார் RL, லோட் ரெசிஸ்டன்ஸ். இங்க எவ்வளவு வோல்டேஜ் எனக்கு கிடைக்கும்? இது ஒரு ஜெர்மானியம் டயோடு. ஜெர்மானியமா 0.3 வோல்ட் வந்து
பொட்டென்ஷியல் பேரியரை உடைக்கிறதுக்கே யூஸ் ஆகும். அப்ப ஆன்சர் 6.7 வோல்ட் கிடைக்கும். அப்ப நீங்க இந்த கொஷின் வந்தா பெருசாலாம் யோசிச்சுட்டு இருக்காத, என்ன டயோடுன்னு பாரு. சிலிக்கானா இருந்தா 0.7 மைனஸ் பண்ணு, ஜெர்மானியமா இருந்தா 0.3 மைனஸ் பண்ணுங்க. நல்லா கத்துக்கிட்டீங்களா? ரைட். அப்புறம் இந்த ஃபார்வர்ட் பையஸ் ரிவர்ஸ் பையஸ் கண்டுபிடிக்கிற ஒரு சம் கேட்பாங்க. நான் ஒரு டயக்ராம் டிரா பண்றேன், யாராவது சொல்லுங்க எது ஃபார்வர்ட் பையஸ் எது ரிவர்ஸ் பையஸ். இது ஒரு பேட்டரி, 5 வோல்ட் 0 வோல்ட். இது என்ன பையஸ் பை? இப்போ இங்க இருக்கிறது என்ன பையஸ்? ஃபார்வர்ட் பையஸ். ஏன் ஃபார்வர்ட் பையஸ்? இன்சைட் டி சைட் பாசிட்டிவ், பி சைடு பாசிட்டிவ், என் சைடு அப்படி யோசிக்க கூடாது. பி சைடுல அதிகமாகவும் என் சைடுல கம்மியாகவும் இருந்தா ஃபார்வர்ட் பைஸ். ரைட்டா? விஸ்வதி குட் ஈவினிங் மேம். சஞ்சய் குட் ஈவினிங் மேம். ஹேமா குட் ஈவினிங் மேம். இந்த சம்ம சொல்லி தரேன், நல்லா கத்துக்குங்க. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார்வர்ட் பைஸ்னா பி சைடுக்கு ஹை பொட்டென்ஷியல் இருக்கணும், என் சைடுக்கு லோ பொட்டென்ஷியல் இருக்கணும். அப்படி இருந்தா அது ஃபார்வர்ட் பைஸ். இதே சம்மு -5 வோல்ட் 0 வோல்ட், பி சைடுக்கு நெகட்டிவ் இருக்கு சார், என் சைடுக்கு 0 இருக்கு. இந்த ரெண்டு பேர்ல 0 தான் பெருசு. அப்ப என் சைடுல ஹையாவும் பி சைடுல லோவாவும் இருக்கிறதுனால இது கண்டிப்பா ரிவர்ஸ் பையஸ். ரிவர்ஸ் பையஸ், கண்டக்ஷன் பாசிபிள் கிடையாது. இப்ப இதை சைடு ட்ரை பண்ணுங்க. இங்க -5 வோல்ட், இந்த இடத்துல -3 வோல்ட். இது என்ன பையஸ்? ரிவர்ஸ் பையஸ். புரியல. ரிவர்ஸ் பையஸ். ஏன் ரிவர்ஸ் பையஸ்? ஏன்னா நெகட்டிவ் சைடுல தான் அதிகமா இருக்கு, -3 தானே பெருசு. நல்லா சொன்னேன், நெகட்டிவ் சைடுல தான் ஹை வேல்யூ. என்னங்க சார் இது 3 பார்த்து ஹை சொல்றீங்களே? நெகட்டிவ்ல லோ வேல்யூக்கு தான் மதிப்பு அதிகம்னு உனக்கு நல்லா தெரியும். இப்ப நீ என்ன பண்றனா, இந்த மாதிரி சம் வந்துட்டா அப்படியே இதுல மட்டும் எழுது, இங்கதான் ஹையா இருக்கு, அப்ப இங்க லோவா இருக்கு, அப்ப கண்டிப்பா ரிவர்ஸ் பையஸ். ரைட்டா? அடுத்தது இந்த சம் பாருங்க. 0 வோல்ட் -2 வோல்ட் பை என்னப்பா பையஸ்? இது என்ன பையஸ்? ஃபார்வர்ட் பையஸா? பி சைடுக்கு அதிகமா இருக்கு, என் சைடுக்கு கம்மியா இருக்கு. அப்போ -2 பெருசா 0 பெருசான்னு கேட்டா 0 தான் பெருசு. இது லோ, ஹை பொட்டென்ஷியல், லோ பொட்டென்ஷியல். நல்லா கத்துக்குங்க. பி சைடுக்கு பாசிட்டிவ், என் சைடுக்கு நெகட்டிவ் இருந்தாதான் ஃபார்வர்ட் பையஸ். அப்படிலாம் இல்ல. பி சைடுக்கு ஹை பொட்டென்ஷியல், என் சைடுக்கு லோ பொட்டென்ஷியல். அப்படி இருந்தாலே அது என்னது? ஃபார்வர்ட் பையஸ். மாத்தி இருந்தா ரிவர்ஸ் பையஸ். இதுல கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. இப்ப நம்ம ஒரு 10 சம்முக்கு மேல இந்த மாடல் பார்க்க போறோம், நீங்க தான் சொல்ல போறீங்க. ரைட்டா? சரி, இது அடுத்தது. சார் ரிவர்ஸ் பையஸ்னா என்ன? ரிவர்ஸ் பையஸ்னா பி சைடுக்கு நெகட்டிவும் என் சைடுக்கு பாசிட்டிவும் கொடுத்தா, பி சைடுக்கு நெகட்டிவ், என் சைடுக்கு பாசிட்டிவ். கவனமா கத்துக்கிட்டே வாங்களேன். இங்க என்ன சார் நடக்கும்? பி சைடுல இருக்கிற ஹோல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஹோல்ஸ் எல்லாத்தையும் இந்த நெகட்டிவ் எங்க வீட்டுக்கு வாங்க பிரியாணி செஞ்சு வச்சிருக்கோம் கூட்டு வந்துரும். என் சைடுல இருக்கிற நெகட்டிவ் எல்லாத்தையும் இந்த பாசிட்டிவ் என்ன பண்ணும்? எங்க வீட்டுக்கு வாங்க வடபாயம் செஞ்சு வச்சிருக்கோம் இப்படி கூட்டு வந்துரும். அப்ப பி சைடுல இருக்கிற ஹோலும் என் சைடுல இருக்கிற எலக்ட்ரானும் குறைஞ்சு போயிடும். அதனால என்ன நடக்கும்னா டிப்ளீஷன் ரீஜியன் பெருசாகும். இங்க பாருங்க என்ன நடந்திருக்கு பாருங்க. நடுவுல இருக்கக்கூடிய டிப்ளீஷன் ரீஜியன் பெருசாகும், ரொம்ப வைடாகும். அப்ப ரிவர்ஸ் பயாஸ் அப்ப மைனாரிட்டி சார்ஜ் கேரியர் இங்க நிறைய இருக்கும். நல்லா கத்துங்க, என் வார்த்தைகளை காதுல வாங்க. கொஸ்டின் வந்து தியரிட்டிக்கல் கொஸ்டின் கேட்பாங்க. ரிவர்ஸ் பயாஸ் அப்ப டிப்ளீஷன் ரீஜியன்ல மைனாரிட்டி சார்ஜ் கேரியர் அதிகமா இருக்கும். அப்ப வித்து ரொம்ப பெருசா இருக்கும். நீங்க ரோட்ல போகும்போது பார்க்க மாட்டீங்க, பேரியர் நிறைய போட்டிருப்பாங்களே, போத்தீஸ் கொடுத்தாங்க, வலிவிலாஸ் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மஞ்சள் கலர்ல ஒரு பேரியர் ஒன்று வச்சிருப்பாங்க பாருங்களேன். அதுக்கு பேரு பேரிகார்டு, போலீஸ் வச்சிருப்பாங்க.
பேரிகார்ட்னா தடைன்னு அர்த்தம். அப்ப நடுவுல இருக்கிறது தான் பொட்டென்ஷியல் பேரியர். பொட்டென்ஷியல் பேரியர்னா சார்ஜஸால ஆன பேரியர். இப்ப பொட்டென்ஷியல் பேரியர் அதிகமா இருக்கிறதுனால இங்க கண்டக்ஷன் பாசிபிளா? சத்தியமா இல்ல சார். அப்ப ரிவர்ஸ் பயஸ்ல கண்டக்ஷன் நாட் பாசிபிள். யாரால? ஃபார் மெஜாரிட்டியால பாசிபிள் கிடையாது. அப்ப நீங்க என்னவோ இங்க சொல்ல வரீங்க, மெஜாரிட்டியால பாசிபிள் இல்லைன்னா அப்ப மைனாரிட்டியால பாசிபிள் இருக்கா? ரொம்ப கம்மியா. இப்ப இது எவ்வளவு பெரிய பிளேஸ் இருக்குல்ல, இங்க இருக்கிற எலக்ட்ரான் இங்க இருக்கிற ஹோல்ஸ் எல்லாம் ஒன்னோட ஒண்ணு மோதிக்கு இந்த பக்கம் நகரும். அப்ப ரொம்ப கரண்ட் கம்மியா லீக் ஆகும். அதுக்கு பேரு ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட். ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட். இப்ப ஒரு தெளிவான முடிவுக்கு வாங்க. ஃபார்வர்ட் பயஸ்ல கண்டக்ஷன் பாசிபிளா? சார் பாசிபிள் சார். யாரால பாசிபிள்? மெஜாரிட்டியால பாசிபிள் சார். ரிவர்ஸ் பயஸ்ல கண்டக்ஷன் பாசிபிளா இல்லையா? உடனே நீ என்ன கேட்கணும் என்கிட்ட? நீங்க மெஜாரிட்டியால கேக்குறீங்களா மைனாரிட்டியால கேக்குறீங்களா? மெஜாரிட்டியால சொல்லுங்க. மெஜாரிட்டியால ரிவர்ஸ் பயஸ்ல கண்டக்ஷன் பாசிபிளே கிடையாது. பாசிபிளே கிடையாது. மைனாரிட்டியால கொஞ்சோண்டு கரண்ட் லீக் ஆகும். அந்த லீக்கேஜ் ஆஃப் கரண்ட் தான் ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட். அப்ப தெளிவா தெரிஞ்சுக்கோ, ரிவர்ஸ் பயஸ்ல கண்டக்ஷன் பாசிபிள் ஃபார் யாரால? மைனாரிட்டி சார்ஜ் கேரியரால. அதுவும் எவ்வளவு இருக்கும்? சம் மைக்ரோ ஆம்பியர், ரொம்ப கம்மியா இருக்கும். கத்துக்கிட்டீங்களா? இதுதான் டயோடு. இப்ப டயோடோட சிம்பிள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஃபார்வர்ட் பயஸ்னா கண்டக்ட் பண்ணும், ரிவர்ஸ் பயஸ்னா கண்டக்ட் பண்ணாது. ரைட்டா? இப்ப இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையா இருங்க. ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு கொஸ்டின் ஷியரா உனக்கு வந்துடும். எல்லா சமமே கத்துக் கொடுக்குறேன். அது 8 ஆனாலும் பரவாயில்ல. எல்லா மாடலையும் கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கிட்டே வாங்க. அடுத்தது ரெக்டிஃபயர்னா என்னங்க சார்? நான் ரொம்ப நேரம் கான்செப்டுக்கு அதிக நேரமே எடுத்துக்கல, ஃபாஸ்டா தான் ஓடிட்டு இருக்கேன். பட் அப்படியே சின்ன சின்ன விஷயத்தை அப்படியே கத்துக்கிட்டே வாங்க. ரெக்டிஃபிகேஷன். ரெக்டிஃபிகேஷன்னா என்ன? ஏசி கரண்ட் டிசி கரண்ட் ஆகும். ஏசி வோல்டேஜ் டிசி வோல்டேஜ் ஆகும். மாத்தி கொடுக்கிற ஆளோட பேர் தான் ரெக்டிஃபிகேஷன். ரெக்டிஃபயர். இப்ப உனக்கு புரியுற மாதிரி அழகா சொல்றேன். எல்லாருமே மொபைல்ல சார்ஜ் போடுவீங்கல்ல, அந்த சார்ஜ் போறதுக்கு முன்னாடி அந்த சார்ஜர் இருக்குல்ல, அதுதான் அடாப்டர். அந்த உங்க கையில ஒரு பாக்ஸ் மாதிரி எடுப்பீங்களே, 2 பின் இருக்கும், இல்ல சில சார்ஜர்ல 3 பின் இருக்கும். பிளக்ல போய் கனெக்ட் பண்றீங்க. பிளக்ல இருக்கிறது ஏசி, ஆனா உனக்கு மொபைலுக்கு தேவைப்பட போறது டிசி. அப்ப அந்த கட்டமா ஒரு பாக்ஸ் இருக்குல்ல, அதுல இந்த ரெக்டிஃபிகேஷன் சர்க்கியூட் இருக்கும். அது என்ன பண்ணும்? உள்ள இருக்கிற ஏசிய டிசியா மாத்தி தான் உன் மொபைலுக்கு அனுப்பும். டிசியில தான் பேட்டரிஸ் எல்லாம் சார்ஜ் ஆகும். ரைட்டா? அப்ப ஏசிய டிசியா மாத்துறதோட பேரு தான் ரெக்டிஃபிகேஷன். யாரு சார் இந்த வேலையை செய்யறா? நல்ல வேலையா இருக்கு. டயோட் ஆக்ட் ஆஸ் a ரெக்டிஃபயர். படிச்சிருங்க. டயோட் ஆக்ட் ஆஸ் a ரெக்டிஃபயர். ரெக்டிஃபிகேஷன். டயோட் ஆக்ட் ஆஸ் a ரெக்டிஃபயர். ஏசிய டிசியா மாத்துறது. ரைட்டா? எத்தனை ரெக்டிஃபயர்ஸ் நாங்க படிக்க போறோம்? மொத்தம் 2 படிக்க போறீங்க. ஹாஃப் வேவ் 1, ஃபுல் வேவ் 1. ஃபுல் வேவ்ல 2 டைப் எழுதலாம். ஒன்னு பிரிட்ஜ். ரெண்டும் ஒரே வேலை தான் பண்ணுது, ஆனா டயோடு மட்டும் நிறைய. ஒரு டயோடு யூஸ் பண்ணா, ஒரே ஒரு டயோடு யூஸ் பண்ணா ஹாஃப் வேவ். 2 டயோடு யூஸ் பண்ணா ஃபுல் வேவ். 4 டயோடு யூஸ் பண்ணா பிரிட்ஜ். கேட்கவே ஆசையா இருக்கு, சொல்லி கொடுங்களேன். ஹாஃப் வேவ் ரெக்டிஃபயர். ஹாஃப் வேவ் ரெக்டிஃபயர்னா முதல்ல என்னன்னு எங்களுக்கு புரிய வைங்க. ஆக்சுவலா இது ஒரு ஏசி. உங்களுக்கு நல்லா தெரியும் ஏசி எப்படி இருக்கும்ட்டு. இந்த மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ், இதான் வந்து ஏசி சைன். இதை நான் என்ன பண்றேன்னா, ஏசி இன்புட்டை நான் ரெக்டிஃபயர்ல அனுப்புறேன். எனக்கு அது டிசியா மாத்தி கொடுக்குது. எப்படி டிசியா மாத்தி தருது? ஃபர்ஸ்ட் ஹாஃப டிசியா மாத்து, செகண்ட் ஹாஃப விட்டுடுது. மறுபடி ரெண்டாவது வேவோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட்டுடுது. ஹாஃப் ஆஃப் த வேவ மட்டும் ரெக்டிஃபை பண்ணா
ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர். நான் 100 ரூபாய் கொடுத்தேன் ஏசிய, அது எனக்கு 50 ரூபாய் மட்டும் மாத்தி கொடுத்துருக்கு. அப்ப வாட் இஸ் ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர்னு கேட்டாங்கன்னா, ஹாஃப் ஆஃப் த வேவை மட்டும் ரெக்டிஃபை பண்ணா ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையரு, ஃபுல்லா எல்லாத்தையும் ரெக்டிஃபை பண்ணா ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர். அவ்வளவுதான், ரொம்ப ஈஸி. சரி, டயக்ராம் சொல்லி கொடுங்க. இதான் ஏசி சிம்பிள். இப்படி போட்டா ஏசி சிம்பிள். இங்க ஒரு டிரான்ஸ்ஃபார்மர். டிரான்ஸ்ஃபார்மர் ஆல்ரெடி உனக்கு தெரியும். நான் உங்களுக்கு நாளைக்கு நாளன்னைக்குள்ள 2 நாள்ல டிரான்ஸ்ஃபார்மர் கொஸ்டின் கத்து கொடுக்குறேன். அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரே ஒரு டயோடு, இங்க ஒரு ரெசிஸ்டர். எப்பவுமே ரெசிஸ்டார்ல தான் நமக்கு அவுட்புட் கிடைக்கும். நான் இங்க ஏசி வோல்டேஜ் இங்க கொடுத்தா நான் இங்க டிசி வோல்டேஜை வாங்கிடுவேன். நான் கொடுக்குற இன்புட் இங்க கொடுக்குறேன், அவுட்புட் நான் இங்க வாங்கிக்கிறேன். இப்ப என்ன நடக்குதுன்னா, இதான் ஒரு ஃபுல் வேவ். அதுல ஹாஃப் ஆஃப் த வேவ் அனுப்புனீங்கன்னா பி சைடுக்கு பாசிட்டிவ். அப்படின்னா டியூரிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் சைக்கிள், நான் தியரிலாம் நடத்தலப்ப அப்படியே கதை மட்டும் சொல்லிடுறேன் பாரு. டியூரிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் சைக்கிள் டயோடு ஃபார்வர்ட் பைஸ். அப்ப டயோட் ஃபார்வர்ட் பைஸ்னா டியூரிங் பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் டயோட் ஃபார்வர்ட் பைஸ், அப்ப கண்டக்ஷன் பாசிபிள். ஒத்துக்கிறீங்களா? மறுபடியும் டியூரிங் நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் பி சைடுக்கு நெகட்டிவ் கொடுக்குறேன். அப்ப நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் கொடுக்கும் பொழுது டயோடு ரிவர்ஸ் பைஸ். ரிவர்ஸ் பைஸ்ல இப்பதான் படிச்சீங்க, கண்டக்ஷன் பாசிபிள் கிடையாது. பாருங்க இங்க எம்டியா இருக்கு, பாருங்க எம்டியா இருக்கா? அப்ப ஒரு ஃபுல் வேவ் நான் அனுப்பிச்சா பாதி வேவை மட்டும் ரெக்டிஃபை பண்ணும், மீதி பாதி வேவை ரெக்டிஃபை பண்ணாம இருந்தா அதுக்கு பேரு தான் ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர். கத்துக்கிட்டீங்களா? வேற ஒண்ணும் இல்லை. இதுல என்னெல்லாம் நாங்க கத்துக்கணும்? எஃபிஷியன்சி ஃபார்முலா. எஃபிஷியன்சி ஃபார்முலா எப்பயோ படிச்ச ஞாபகம், ஒரே நிமிஷம். 0.406 by 1 plus RF by RL. இங்க டெரிவேஷன்லாம் எதுவுமே கிடையாது, புக்லயுமே பாத்தீங்கன்னா இருக்காது. டைரக்டா தான் எஃபிஷியன்சி ஃபார்முலா படிக்கிற மாதிரி. 0.406 1 plus RF by RL. இது தெரியுது நம்பர், இது தெரியுது நம்பர். இது ரெண்டு யாருன்னு சொன்னீங்கன்னா தான் சார் எங்களால சம் போட முடியும். உங்க கொஸ்டின்ல ஃபார்வர்ட் ரெசிஸ்டன்ஸ்னு கொடுத்தாங்கன்னா RF எடுத்துக்கோ, லோட் ரெசிஸ்டன்ஸ்னு கொடுத்தாங்கன்னா RL எடுத்துக்கோங்க. பட் என் கூடவே படிச்சுக்கிட்டே வந்துருங்க, அப்பதான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது இன்னும் ஈஸியா இருக்கும். RF ஃபார்வர்ட், RL லோடு. ஒருவேளை RF-உம் RL-உம் ஈக்குவலா இருந்தா எஃபிஷியன்சி 20.3%. ஒத்துக்கிறீங்களா? டக்குன்னு கண்டுபிடிங்க. இது ரெண்டு கேன்சல் ஆயிட்டு 1 கீழே 2, 406 by 2 20.3%. நான் சொல்றது பர்சன்ட்ல சொல்றேன், இதை கண்டிப்பா கேட்பாங்க. ஃபார்வர்ட் ரெசிஸ்டன்ஸும் லோட் ரெசிஸ்டன்ஸும் ஈக்குவலா இருந்தா எஃபிஷியன்சி எவ்வளோடா? 20.3%. ஒருவேளை ஃபார்வர்ட் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்தா, நெக்லெக்ட் பண்ணிட்டீங்கன்னா 40.6%. உங்க ஸ்கூல் புக்ல நீங்க ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையரோட எஃபிஷியன்சி 40.6 ஒரு நம்பரா படிச்சிருப்பீங்க. என்சிஆர்டில லாஸ்ட் லைன்ல இருக்கும், ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையரோட கடைசி லைன்ல இருக்கும். அது எப்படி வந்ததுன்னு நீங்க இப்பதான் தெரிஞ்சுக்கணும். பட் நீட் பிசிக்ஸ் படிக்கும் பொழுது ஜாக்கிரதையா படிக்கணும். RF RL ஈக்குவலா கொடுத்து கேக்குறாங்களா, இல்ல RF ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கா? RF மேல ரொம்ப கம்மியா இருந்தா இந்த டேர்ம் ஃபுல்லா போயிடும். அப்ப எஃபிஷியன்சி 40.6%. ரெண்டு ஈக்குவலா இருந்தா 20.3%. ரைட்டா? அடுத்தது இப்ப சொல்ல போறது ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்ல போறேன், கவனமா கத்துக்கிட்டே. ரிப்பிள் ஃபேக்டர். ரிப்பிள் ஃபேக்டர்னா என்னங்க சார்? ரிப்பிள் ஃபேக்டர்னா நீ பாருங்களேன், நான் 100 ரூபாய் ஏசி கொடுத்தேன். 100 ரூபாய் ஏசி கொடுத்தேன்னா அது எவ்வளவு டிசி ஆயிடுச்சு? 40.6 தான் அது டிசியா மாறி இருக்கு. டிசியா மாறி இருக்கு. மீதி எவ்வளவு ஏசி அங்கே இருக்கு? எவ்வளவு ஏசி அங்கே இருக்குன்னா 100ல 40.6 4 5 இல்ல 10ல 6 போயிடுச்சுன்னா 4 9
59 ம் 59.4% அப்படியே ஏசியாவே இருக்குல்ல. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நான் உன்கிட்ட ஒரு 100 ரூபாய் கொடுத்து நான் ஏசிய டிசிய மாத்துன்னு சொன்னா நீ 40.6 ரூபாய்க்கு தான் மாத்திருக்க. மீதி அப்படியே தானே இருக்கு. அப்ப ரிப்பிள் ஃபேக்டர்னா என்ன தெரியுமா அர்த்தம்? இந்த ஏசி மீதி இருக்கு பாத்தீங்களா, ஐஏசிக்கும் ஐடிசிக்குமான ரேஷியோ தான் ரிப்பிள் ஃபேக்டர். ரிப்பிள் ஃபேக்டர் இதுக்கு பேர் என்னன்னா பல்சேட்டிங். பல்சேட்டிங்னா என்னங்க? பல்சேட்டிங்னா மிக்சர் ஆஃப் ஏசி அண்ட் டிசி. இந்த இடத்துல 40.6% வந்து டிசி, 59.4% வந்து ஏசி. அப்ப ஐஏசிக்கும் ஐடிசிக்குமான ரேஷியோ தான் ரிப்பிள் ஃபேக்டரு. அப்ப 59.4 40.6 சால்வ் பண்ணீங்கன்னா 1.21. அப்ப என்ன தெரியுமா அர்த்தம்? இந்த லைன் படிங்க. உன்கிட்ட கேட்பேன், ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையரோட ரிப்பிள் ஃபேக்டர் எவ்வளோடா? ரிப்பிள் ஃபேக்டர்னா ஒரு நம்பர் பாது 1.21. ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையரோட ரிப்பிள் ஃபேக்டர் எவ்வளோ? 1.21 சார். அதிகமா இருக்குல்ல. இப்ப நீ என்ன புரிஞ்சுக்கணும்னா, ரிப்பிள் ஃபேக்டர் அதிகமா இருந்தா எஃபிஷியன்சி கம்மியா இருக்கும். அப்ப ரெண்டு பேரும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ரிப்பிள் ஃபேக்டர் அதிகமா இருந்தா எஃபிஷியன்சி கம்மியா இருக்கும். நல்லா கத்துக்கிட்டீங்களா? ஓகே, நம்ம இங்க இருந்து இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கு போறோம். ரிப்பிள் ஃப்ரீக்வன்சினா என்ன? ரொம்ப புரியலன்னா குழப்பிக்காத, நான் என்ன எழுதி தரனோ அதை மட்டுமாவது படி. ஏன்னா இதுல எதுக்குமே கண்டினியூட்டி கிடையாது, அப்படியே நடுவில் சொல்ற மாதிரி இருக்கும். அப்ப ரிப்பிள்னா என்ன? ரிப்பிள்னா மிக்சர் ஆஃப் ஏசி அண்ட் டிசி. 100 ரூபா கொடுத்தேன், 40.6 ரூபாய் டிசியா மாறி இருக்கு, 59.4 ரூபா அப்படியே இருக்கு. அப்ப இந்த பல்சேட்டிங் வேவை தான் நம்ம ரிப்பிள்னு சொல்ல போறோம். The output wave is a pulsating, which means mixture of AC and DC. அப்ப ரிப்பிள் ஃபேக்டரோடது IAC by IDC. அப்ப ரிப்பிள் ஃப்ரீக்வன்சினா என்ன? ரொம்ப இம்பார்ட்டன்ட், கவனமா கத்துக்கும். ரிப்பிள் ஃப்ரீக்வன்சினா அந்த வேவோட ஃப்ரீக்வன்சி தான் ரிப்பிள் ஃப்ரீக்வன்சி. இது எவ்வளவு இருக்குன்னா, நீ எவ்வளவு கொடுத்தியோ அவ்வளவுதான். ஏசி இன்புட் ஃப்ரீக்வன்சி ரிப்பிள் ஃப்ரீக்வன்சி. நான் உனக்கு ஒரு 30 செகண்ட் டைம் தரேன். ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர்ல ஏசி இன்புட் ஃப்ரீக்வன்சி 50 ஹெர்ட்ஸ். அப்ப ரிப்பிள் ஃப்ரீக்வன்சி எவ்வளவுன்னு கேட்டா அப்படியே 50 ஹெர்ட்ஸ் டிக் பண்ணுங்க. ஏற்கனவே வந்த கொஸ்டின் இது, இப்பயே நீங்க பாப்பீங்க. ஆனா படிக்கும் பொழுது ஹாஃப் வேவா ஃபுல் வேவான்னு ஒழுங்கா படி. ஹாஃப் வேவா இருந்தா அப்படியே எழுது, ஃபுல் வேவா இருந்தா 2 டைம்ஸ். இதோ சொல்லி தரேன். ரிப்பிள் ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் ரிப்பிள் ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு ஏசி இன்புட் ஃப்ரீக்வன்சி. யாருக்கு ஃபார் ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர். ஃபுல் வேவா இருந்தா 2 டைம்ஸ். படிச்சிட்டீங்களா? அவ்வளவுதான், ஹாஃப் வேவ் முடிஞ்சு போச்சு. ஹாஃப் வேவ்ல எஃபிஷியன்சி ரொம்ப முக்கியம், அதுக்கப்புறம் ரிப்பிள் ஃபேக்டர் ரொம்ப முக்கியம், ரிப்பிள் ஃப்ரீக்வன்சி ரொம்ப முக்கியம். அடுத்து அங்கேருந்து ஃபுல் வேவ் போலாமா? ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர் ஒரே ஒரு டயோட் மட்டும் இருந்தா ஹாஃப் வேவ். மேல ஒரு டயோடு, கீழே ஒரு டயோடு, இந்த மாதிரி 2 டயோடு இருந்தா இதுக்கு பேரு ஃபுல் வேவ். டயோட் D1, டயோட் D2. இங்க நீங்க ஒரு விஷயம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஆப்ஷன்ல டயக்ராம் கொடுத்து கொஸ்டின் கேட்பாங்க. எப்படி சார்? நான் அழகா சொல்லித்தரேன், பொறுமையா பாரு. இது பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் அனுப்பும் பொழுது டியூரிங் பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் D1 ஃபார்வர்ட், D2 ரிவர்ஸ். ஒத்துக்கிறீங்களா? நல்லா கத்துக்குங்க. நான் D1க்கு பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் கொடுக்கும் பொழுது D1 மட்டும்தான் ஃபார்வர்ட். அப்ப D1ல மட்டும்தான் கண்டக்ஷன் பாசிபிள். டியூரிங் செகண்ட் ஆஃப் சைக்கிள்னா D2 ஃபார்வர்ட், D1 ஒரே நிமிஷம், டியூ டு செகண்ட் ஆஃப் சைக்கிள். அப்ப D1 ரிவர்ஸ் ஆயிடும், D2 ஃபார்வர்ட் ஆயிடும். சார் சரியா புரியல? இந்த டயக்ராம்ல உங்களுக்கு சூப்பரா புரியும் பாருங்களேன். நான் யாரை கொடுத்தேன்? ஏசி இன்புட் கொடுத்தேனா?
ஏசி இன்புட் கொடுத்தேன். பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ். இப்ப D1 ஃபார்வர்ட் பயாஸா இருக்கும் பொழுது இந்த அவுட்புட், அடுத்தது D2 ஃபார்வர்ட் பயாஸா இருக்கும் பொழுது இந்த அவுட்புட், அடுத்தது D1 ஃபார்வர்டா இருக்கும்போது இந்த அவுட்புட், D2 ரிவர்ஸா இருக்கும்போது இந்த அவுட்புட். இந்த D1 D2 தான் நீங்க கவனமா போடணும். இதுதான் கொஸ்டின் ஆல்ரெடி கேட்டது. ஒருவேளை இந்த டயக்ராம்ல உங்க டயக்ராம கவனமா கவனிங்க. நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது மேல D1 கீழே D2 போட்டிருக்கேன். உங்க கொஸ்டின் பேப்பர்ல அவங்க கொடுத்த டயக்ராம்ல மேல ஒருவேளை D2 கீழே ஒருவேளை D1 அப்படி இருந்தா என்ன சார் ஆகும்? இந்த அவுட்புட் வேவ் ஃபார்ம் அப்படியே மாறும். எப்படி மாறும்? D2 D1 D2 D1 இப்படி மாறும். நல்லா கத்துக்கிட்டீங்களா? இப்ப டயக்ராம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உன்னை ஈஸியா ஏமாத்தி விட்டுருவாங்க. நல்லா கத்துக்கோ. D1 மேல இருக்கு D2 கீழே இருக்குன்னா அவுட்புட் வேவ் ஃபார்ம் இப்ப நான் போட்டேன் இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்கும். D1 D2 D1 D2 D1 D2 வரும். இல்ல மேல D2 கீழே D1 இருந்ததுன்னா D2 D1 D2 D1 அந்த மாதிரி வரும். அதே மாதிரி ஒரு கொஸ்டின் நம்ம பேப்பர்ல இருக்கு. தோ காமிக்கிறேன் கொஞ்ச நேரத்துல. தோ கான்செப்ட் முடிக்க போறோம். இது ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர். சார் அப்படியே எஃபிஷியன்சி சொல்லிட்டு போங்க. அப்படியே அதுல டபுள் 0.81 1 plus RF by RL. வழக்கம் போல RF-ம் RL-ம் ஈக்குவலா இருந்தா 40.6%. ஏன்னா மேல இங்க கேன்சல் ஆயிட்டு 2 ஆயிடும். RF ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்தா 81.2%. RF ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்தா அந்த டேர்மே நெக்லெக்ட் ஆயிடும். நீங்க ஸ்கூல்ல படிக்கும் பொழுது ஃபுல் வேவ் ரெக்டிஃபையரோட எஃபிஷியன்சி 81.1 படிச்சிருப்பீங்க. ஹாஃப் வேவ் ஓடுது 40.6 நீங்க ஜெனரலா படிச்சிருப்பீங்க. ஆனா இங்க தெளிவா சொல்லுவாங்க ரெண்டு பேரும் ஈக்குவலா இருந்தா என்ன, RF ரொம்ப கம்மியா இருந்தா என்ன, இப்படி ரைட்டா? அதே மாதிரி இங்க பாருங்களேன், நான் உன்கிட்ட எவ்வளவு கொடுத்தேன்? 100 ரூபாய் கொடுத்தேன். நீ எவ்வளவு டிசியா மாத்திட்ட? 81.2 மாத்திட்ட. எவ்வளவு ஏசி அப்படியே வச்சிருக்க? 18.8 அப்படியே வச்சிருக்க. 19.8 கரெக்டா தானே போட்டிருக்கேன்? 81.2 100 ரைட். அப்ப 18.8 ஏசி அப்படியே இருக்கு, டிசி 81.2 அப்படியே. ரிப்பிள் ஃபேக்டருக்கு என்ன ஃபார்முலா சொன்னேன்? ஏசி கரண்ட்டுக்கும் டிசி கரண்ட்டுக்குமான ரேஷியோ. அதாவது இன்னும் மாறாம இருக்கிற ஏசி எவ்வளவு டிசியா மாறி இருக்கு சால்வ் பண்ணா 0.48. நம்பர் ஞாபகம் வச்சுட்டா போதும். ஹாஃப் வேவோட ரிப்பிள் ஃப்ரீக்வன்சி ரிப்பிள் ஃபேக்டர் எவ்வளவு? 1.21 சார். ஃபுல் வேவோடது எவ்வளோ? 0.48. 0.48. இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும் சார், ரிப்பிள் ஃபேக்டர் கம்மியா இருந்தா எஃபிஷியன்சி அதிகமா இருக்கும். அப்ப ஹாஃப் வேவுக்கு அதிகமா ஃபுல் வேவுக்கு அதிகமா? ஃபுல் வேவோட எஃபிஷியன்சி தான் அதிகம். என்னடா காரணம்? ரிப்பிள் ஃபேக்டர் கம்மியா இருக்கு. நல்லா கத்துக்கிட்டீங்களா? இந்த ரெண்டு நம்பரை படிச்சுக்கோ. ஃபார் ஹாஃப் வேவ் 1.21, ஃபுல் வேவ் 0.28. இங்க ரிப்பிள் ஃபேக்டர் அதிகம், இங்க ரிப்பிள் ஃபேக்டர் கம்மி. இங்க எஃபிஷியன்சி கம்மி, இங்க எஃபிஷியன்சி அதிகம். ஜாகிரதையா பாத்துக்கணும். ரைட். இனிமேல் தான் நமக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அவ்வளவுதான், முடிச்சாச்சு. ரிப்பிள் ஃப்ரீக்வன்சி டைரக்டா சம் போக வேண்டியதுதான். பொறுமையா பாத்துக்கிட்டே வா. ரிப்பிள் ஃப்ரீக்வன்சி ஒமேகான்னு சொல்லணும். ஹாஃப் வேவா இருந்தா அப்படியே கொடுத்தது, ஃபுல் வேவா இருந்தா 2 into AC இன்புட். நான் விளையாட்டுக்கு சொல்லலப்ப, நிஜமாலுமே போய் ப்ரீவியஸ் பேப்பர் எடுத்து பாரு. ஹாஃபா இருந்தா அப்படியே கொடுத்ததை டிக் பண்ணணும், ஃபுல்லா இருந்தா 2 times ஆஃப் ஏசி இன்புட் ஃப்ரீக்வன்சி. அப்ப 2 into 50 100ன்னு டிக் பண்ணுங்க. அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ, நான் கொடுத்தது 50 கொடுத்தேன்ல. ஹாஃப் வேவ்ல ரிப்பிள் ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு ஏசி இன்புட் ஃப்ரீக்வன்சி, ஃபுல் வேவ்ல ரிப்பிள் ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு 2 times ஆஃப் ஏசி இன்புட் ஃப்ரீக்வன்சின்னு கவனமா கத்துக்கணும். நல்லா கத்துக்கிட்டீங்களா? அடுத்தது ஒரு பிரிட்ஜ் போட்டு காட்டுறேன். என்ன ஃபுல் வேவ்ல என்னெல்லாம் படிச்சீங்களோ அதே தான், ஃபுல்லா அதே தான் படிக்க போற. டயக்ராம் மட்டும் மாறப்போகுது. 2 டயோடு யூஸ் பண்ணா ஃபுல் வேவ், 4 டயோடு யூஸ் பண்ணா பிரிட்ஜ். பிரிட்ஜோட ஆன்சரும்
ஃபுல் வேவோட ஆன்சரும் ஒன்னா தான் இருக்கும். பாத்துக்கிட்டே வா. ஏசி வழக்கம் போல ஒரு டிரான்ஸ்ஃபார்மர். இதான் டிரான்ஸ்ஃபார்மர். இப்படி வச்சுக்கோ. நான் எப்படி டயக்ராம் போடுறேன்னு பாரு. இங்க ஒரு புள்ளி வச்சுக்கோ, இங்க ஒரு புள்ளி வச்சுக்கோ. இங்க இருந்து இங்க ஒரு டயோடு, இங்க இருந்து இங்க ஒரு டயோடு, இங்க இருந்து இங்க ஒரு டயோடு, இங்க இருந்து இங்க ஒரு டயோடு. எந்த டயோடுமே நேரா தான் பார்க்கணுமே, இந்த பக்கம் தான் பார்க்குமே தவிர திரும்பி பார்க்காது. எல்லா டயோடும் ரைட் சைடு தான் பார்க்குமே தவிர ஒரு டயோடு கூட திரும்பி பார்க்காது. இதான் ஐடியா. அதாவது தப்பா சால்வ் பண்ணாம இருக்கிறதுக்கு. ரைட்டா? அதாவது ஒரு டயோட கூட திருப்பி போடக்கூடாது. எல்லா டயோடும் நேரா. நான் சொல்றது ரைட் சைடு இந்த பக்கம். ஒன்னு இப்படி பார்க்கணும், இல்ல இப்படி பார்க்கணும், இல்ல இப்படி பார்க்கணும், இல்ல இப்படி பார்க்கணும். அப்படி எதுவுமே திரும்பி பார்க்காது. இங்க இருந்து அவுட்புட், அதாவது ஏன்னு வச்சுக்கலாம், பின்னு வச்சுக்கலாம், சின்னு வச்சுக்கலாம், டின்னு வச்சுக்கலாம். தெளிவா கத்துக்கோங்க. இன்புட்டை நான் எங்க கொடுக்குறேன்? ஏசியில கொடுக்குறேன். பாருங்க, ஏலையும் சிலையும் இன்புட்டை கொடுக்குறேன். அவுட்புட்டை எங்க வாங்குறேன்? பெட்வீன் பி அண்ட் டி. இதுவே ஒரு கொஸ்டினா கேட்பாங்க. அவுட்புட் பி அண்ட் டி. ரைட்டா? சோ இது D1. இனிமேல் இதான் முக்கியம். நான் எழுதுறது ஏக்கும் பிக்கும் நடுவுல D1 எழுதுறேன். அப்படியே இங்க D2 எழுதுறேன், இங்க D3 எழுதுறேன், இங்க D4 எழுதுறேன். நான் என்ன சொல்லி கொடுத்தனோ அது அப்படியே கொஸ்டின் பேப்பர்ல வரணும்னு அவசியம் இல்லை. ஆனா புரிஞ்சுக்கோ, நான் கொடுத்திருக்கிறது எங்க D1 கொடுத்திருக்கேன்னு பாரு, எங்க D2, எங்க D3, எங்க D4ன்னு பாரு. ஒருவேளை அவங்க இந்த D4 இருக்கிற இடத்துல D1, D2, D3, D4 கொடுக்கலாம். அதனால இந்த கொஸ்டினை மனப்பாடம் பண்ணாத, டயோடு எங்க இருக்குன்னு பார்த்துட்டு ஆன்சரை டிக் பண்ணு. ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட், தப்பு பண்ணிடுவீங்க. கவனி. டியூரிங் பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள். 5 நிமிஷம் ரெடியா ஷார்ப்பாரு. டியூரிங் பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள். பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் அப்ப ஒரு நல்ல கலரா எடுத்துக்கிறேன். ரைட். பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் அப்ப ஏ வழியா ஃபார்வர்ட் பைஸ் வந்து இது வழியா போயிட்டு திரும்ப இது வழியா வந்து அகைன் D3 வந்து திரும்ப அவங்க வீட்டுக்கு வந்துடும். இதுதான் லூப். இப்படிதான் டிரா பண்ணணும். அப்ப டியூரிங் பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள்ல கவனமா கவனி, D1ம் D3யும் ஃபார்வர்டு. ஒத்துக்கிறீங்களா? டியூரிங் பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் ஏல இருந்து பி வழியா திரும்ப ரெசிஸ்டன்ஸ் போயிட்டு திரும்ப இந்த பக்கமா வந்து அப்புறம் D3 வழியா வந்து இந்த பக்கம் போயிடும். மீதி ரெண்டுத்தையும் யோசிச்சு பாரு. ரிவர்ஸ். இங்க நெகட்டிவ் இருக்கு, இங்க நெகட்டிவ் இருக்கு. அப்ப டியூரிங் பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் D1 D3 ஃபார்வர்ட், D2 D4 ரிவர்ஸ். டியூரிங் நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் அப்பன்னா மேல நெகட்டிவ், கீழே பாசிட்டிவ். அப்ப கீழே பாசிட்டிவ்னா இங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. கிரீன் கலர்ல எழுதுறேன். இங்க இருந்து ஒரு போயிட்டு D2 வழியா போயிட்டு திரும்ப ரெசிஸ்டன்ஸ் வந்து திரும்ப இப்படியே போயிட்டு D4 வழியா போயிட்டு அந்த பக்கமா இப்படி வந்துடும். அந்த ரூட் புரியுதா உங்களுக்கு? அப்ப டியூரிங் நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள், D2 D4 ஃபார்வர்ட், D1 D3 ரிவர்ஸ். அப்ப கொஸ்டின் பேப்பர்ல எப்படி சார் இருக்கும்? இது ஒரு ஃபுல் ஏசி. இப்ப இந்த மாதிரி அவுட்புட் கிடைச்சிருக்கா? இங்க ஆப்ஷன்ல மாத்தி மாத்தி இருக்கும். இப்ப நம்ம பார்த்தது படி பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் அப்ப D1 D3 தான் அவுட்புட்டுக்கு காரணம். நெகட்டிவ் அப்ப D2 D4 தான் காரணம். அடுத்தது D1 D3 தான் காரணம். அடுத்தது D2 D4 தான் காரணம். ரொம்ப கேப்ல கவனி. இது நான் போட்ட டயக்ராமுக்கு இது ஆன்சர். ஒருவேளை டயோடோட மாத்தினாங்கன்னா இப்ப நான் போட்ட மாதிரி நீங்க என்ன பண்ணிருக்கணும்? அந்த லூப் போட்டு பார்த்துட்டு யார் 2 பேர் ஃபார்வர்டு, யார் 2 பேர் ரிவர்ஸ்னு முடிவுக்கு வரணும். உனக்கு ஒருவேளை அது இன்னும் சிக்கல் இருந்ததுன்னா ஒரு 5 நிமிஷம் அதுக்காக இன்னொரு டைம் ஸ்பெண்ட் பண்றது தப்பு இல்லை. ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட், கவனமா கத்துக்கிட்டே வா. இது டிரான்ஸ்ஃபார்மர், ஒரு டயோடு,
இன்னொரு டயோடு, இன்னொரு டயோடு, இன்னொரு டயோடு. இப்படி இருக்கு, 4 டயோடு இருக்கு. இப்போ இந்த இடத்துல D1 கொடுக்குறேன், இங்க D2 கொடுக்குறேன், இங்க D3 கொடுக்குறேன், இங்க D4 கொடுக்குறேன். உனக்கு குழப்பறதுக்காக நீ யோசி. பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் இங்க இருக்கு. அதாவது ஒரு ஃபுல் வேவ் அப்படின்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் வரும். அப்ப பாசிட்டிவ் மட்டும் நான் அனுப்பும் பொழுது அப்படியே பாக்குது, பி சைடு பாசிட்டிவ், அப்ப டிவர்ட் ஃபார்வர்டு உள்ள அலோவ் பண்ணுது. அதுக்கப்புறம் இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். இந்த ரெசிஸ்டன்ஸ் வழியா வந்து இங்க தொடாம போயிட்டு ரைட்டா இப்படி போனா கம்ப்ளீட் ஆகாது. அப்ப D4 பாசிட்டிவ் திருப்பி இந்த பக்கம் அப்படி வந்துருது. அப்ப இந்த டயக்ராம பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் சைக்கிள்ல D2 D4 தான் ஃபார்வர்டு. ஒத்துக்கிறீங்களா? அப்போ இந்த இடத்துல என்ன வரணும்? D2 D4 வரணும். செகண்ட் ஆஃப் சைக்கிள்ல இந்த இடம் பாசிட்டிவா இருக்கும். அப்படி இங்க இருந்து இங்க போயிட்டு திரும்ப இங்க வந்து அப்படியே இந்த பக்கமா போயிட்டு இப்படி போயிட்டு அப்படி வந்து அப்ப D3 D1 ஃபார்வர்டு. அப்ப டயக்ராம ஒழுங்கா புரிஞ்சுக்கணும். மேல இருக்கிற டயக்ராம்ல D1 D3 ஃபார்வர்டு, கீழே இருக்கிற டயக்ராம்ல D2 D4 ஃபார்வர்டு. அப்ப அவங்க எந்த இடத்துல D1 D2 வைக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க என்ன பண்ணணும்? ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய அவுட்புட் வேவ் ஃபார்ம் போடணும். ரைட்டா? அவுட்புட் வேவ் ஃபார்ம் எப்பவுமே ஒரே நிமிஷம் எல்லாம் கோணலா வருது இன்னைக்கு. எப்ப ஏப்ரல் 30 இல்லைன்னா மே 2 வரும்னு இருக்குது. அவ்வளோ கிளாஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். நேத்து கூட எடுக்கணும்னு தான் கஷ்டப்பட்டு வந்தேன். ரொம்ப வாய் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனாலதான் சைலண்டா ஒண்ணுமே சொல்லாம விட்டுட்டேன். அப்படியே நீ பாரு, இது D1 சரி, இது ஃபர்ஸ்ட் ஆஃப் சைக்கிள்னா ஒருவேளை இங்க D1 D3 இருக்கலாம். அப்ப இந்த இடம் D2 D4 இருக்கலாம். எப்ப சார் இந்த இடம் D1 D3 ஆகும்? இந்த டயோட் D1, இந்த டயோட் D2, D3 D4 இப்படி இருந்தா இவங்க 2 பேரும் ஃபார்வர்ட், இவங்க 2 பேரும் ரிவர்ஸ் டயக்ராம்ல. ஒருவேளை இந்த இடம் D2 D4 இருந்தா, இந்த இடம் D1 D3 இருந்தா, இது D1, இது D2, இது D3, இது D4 இப்படி மாறிடும். அப்ப D1 எங்க இருக்குன்னு பாத்துக்கணும். D1 ரைட்ல இருந்து ஆரம்பிச்சதுன்னா ஃபர்ஸ்ட் D1 D3, D1 லெஃப்ட்ல இருந்து ஆரம்பிச்சதுன்னா ஃபர்ஸ்ட் D2 D4. அதான் க்ளூ உனக்கு. ரைட்டா? ஸோ ஆல்மோஸ்ட் டயோட் ஃபுல்லா சம்மந்தப்பட்டது எல்லாம் பேசிட்டு இன்னும் அந்த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டயோடு அதையும் ஃபாஸ்ட் அப்படியே டக்கு சொல்லி கொடுத்துறேன். அதுக்கு முன்னாடி சில சம்மோட ஐடியாஸ் தான் சொல்றேன். அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப பாத்துருவோமா? சொல்ல ஒன்னும் சரி, அது கொடுத்தா எந்த டயோட்ல ஃபர்ஸ்ட் இந்த கரண்ட் பாஸ் ஆகி ஃபார்வர்ட் பயாஸ் வருதுன்னு எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் எப்பவுமே மேலதான் இருக்கும். மேல இருந்து வந்து ரைட்ல கீழே இறங்கும். அப்ப மேல இருந்து வந்து ரைட்ல இறங்கினா ரைட்ல இருக்கிற டயோடு யாருன்னு பாரு, அப்படியே ஆப்போசிட்ல இருக்கிற டயோடு யாருன்னு பாரு. ஓகே ரைட்டா? ரைட். யாரும் ஒரு 2 பேர் காணாம போயிட்டீங்களா? சரி பரவாயில்ல. இப்ப இந்த சில சம்ஸோட ஐடியாலாம் கத்துக்கோங்க. தியரி கொஸ்டின்லாம் இந்த 27 ஒண்ணு பண்ணு. நான் சொல்லி கொடுத்ததுதான் அங்க எல்லாமே இருக்கும். மைனாரிட்டி, மெஜாரிட்டி இது எல்லாமே பேசினது தான் இருக்கும். 27, 28, 29, 30 இங்க தியரி ரொம்ப அதிகமா இருக்கும். 32, 33, 30 இந்த மாதிரி தியரி கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நீங்க பாத்துக்கங்க. ஒண்ணும் இல்ல, நான் 1 இயர் ஆன்சர் டிக் பண்ணு. அப்படி உனக்கு சப்போஸ் கன்ஃபியூஸ்டா இருந்தா சொல்யூஷன் பாரு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ரைட்டா? இப்ப இந்த கொஸ்டின்ல கூட பாரு, டிஃப்யூஷன் கரண்ட் பெருசா இருக்கு, ட்ரிஃப்ட் விட அப்படின்னா அது யாரா இருப்பா? ஃபார்வர்ட் பைஸா தானே இருக்கும். டிஃப்யூஷன் ஜெயிச்சா ஃபார்வர்ட் பைஸ், ட்ரிஃப்ட் ஜெயிச்சா ரிவர்ஸ் பைஸ். கத்துக்கிட்டீங்களா? நான் சொல்ல வந்த கொஸ்டின் இந்த மாதிரி ஃபார்வர்ட், இதுல யாரு ஃபார்வர்ட் யார் ரிவர்ஸ் டக்கு டிக் பண்ணு.
இந்த மாதிரி கிரவுண்ட் போட்டிருந்தா ஜீரோன்னு அர்த்தம். கிரவுண்ட் போட்டிருந்தா ஜீரோன்னு அர்த்தம். யாரு ஃபார்வர்ட் யாரு ரிவர்ஸ்? ரிவர்ஸ். யார் ரிவர்ஸ்? தேர்ட் ஆப்ஷன். தேர்ட் ஆப்ஷன் ரிவர்ஸ். தேர்ட் ஆப்ஷன்ல பி சைடுக்கு நெகட்டிவ், என் சைடுக்கு, அதாவது ரிவர்ஸ் பைஸ்னா என்ன அர்த்தம்? ரிவர்ஸ் பைஸ்னா இந்த ரெண்டு பேர்ல ஜீரோன்னா ஹை பொட்டென்ஷியல், -10னா லோ பொட்டென்ஷியல். பி சைடுக்கு லோவாகவும் என் சைடுக்கு ஹையாகவும் கொடுத்தா அது ரிவர்ஸ் பைஸ். மீதி எல்லாத்துலயும் பாருங்க, இங்க ஹை இங்க லோ. நான் எழுதுற மாதிரி எழுதுனாதான் தப்பு பண்ண மாட்டேன். முதல்ல ஹை, எல்லா கொஸ்டின்லயும் ஹை லோ எழுதிக்கோங்க. பி சைடுல ஹை, இந்த இடத்துல லோ. பி சைடு -5 இதான் ஹை, -12 இதான் லோ. இப்ப முடிவுக்கு வாங்களேன். தப்பு பண்ணாம இருக்கணும். நமக்கு தெரிஞ்சது ஒரு கொஸ்டின் அட்டன் பண்றோம் இந்த டாபிக்ல இருந்து, அப்ப அந்த ஒரு கொஸ்டின் தப்பு பண்ணணும். இல்ல யார் ரிவர்ஸ் பைஸ், யாரெல்லாம் ஃபார்வர்ட் பைஸ், அப்படி யோசிக்கணும். ரைட்டா? இந்த கொஸ்டின் கத்துக்கிட்டீங்களா? அடுத்தது இந்த மாதிரி கொஸ்டின் கத்துக்கோங்க. இந்த 40வது கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி மாடல் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுங்க. சூப்பரா சொல்லித்தரேன். ஒரே கொஸ்டின் போதும். ஒரு நிமிஷம். இதுல பேட்டரிய பாருங்களேன். இந்த கொஸ்டின்ல பேட்டரிய பாரு. பேட்டரியோட பாசிட்டிவ் சொல்லுங்க. செகண்ட் ஆப்ஷன். ஆப்ஷன் 2 சொல்றீங்களா? ஓகே சரிப்பா, நான் எப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். அப்புறம் ஆப்ஷன் 2 வருதா நம்ம செக் பண்ணிடுவோம். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. பேட்டரியோட பாசிட்டிவ் பாருங்க. அப்ப டயோடு இது 1ன்னு வச்சுக்கோங்க, இது டயோடு 2ன்னு வச்சுக்கோங்க. உனக்கே தெரியுது இது பாசிட்டிவ், அப்ப இது பாசிட்டிவ். அப்ப டயோடு 1 ஃபார்வர்ட் பைஸ், பட் இதோட நெகட்டிவ் இல்ல. அப்ப டயோடு 2 ரிவர்ஸ் பைஸ் செத்து போயிடும், வேலை செய்யாது. அப்ப மேல இருக்க லைன் அடிச்சுக்கராசணும். அப்ப என்ன பண்ணணும்னா, இது எப்படி மாறுது பாருங்க. இந்த இடம் 30 ஓம், இந்த இடம் 20 ஓம், இந்த இடம் 5 வோல்ட். டயோடு தான் ஃபார்வர்ட் பைஸ் இல்ல. ஃபார்வர்ட் பைஸ்ல டயோடு ஆக்ட் அஸ் a கண்டக்டர். அதுல ஈஸியா கரண்ட் போக நீங்க டயோடு போடணும் அவசியம் இல்லை. இது மாதிரி எத்தனை வேணாலும் கொடுக்கலாம். யாரெல்லாம் ரிவர்ஸ் பைஸோ அவங்கள அடிச்சு காலி பண்ணிரு. அப்ப இவங்க ரெண்டு பேரும் சீரிஸ் 50, ஏன்னா ஒரே பேட்டரி 30 20 50. பொட்டென்ஷியல் ஒரு 5, ஐ கேட்டிருக்காங்க V/R. அப்ப V/R 5/50, ஆன்சர் 2. ரைட்டா? உன்னை குழப்பறதுக்கு இன்னொரு சம் நான் கொடுக்குறேன், அங்க போய் ட்ரை பண்ணிட்டு வரும். இங்க வாங்களேன். ஒரு ஃபார்வர்ட் பைஸ் ஒரு ரெசிஸ்டன்ஸ், ஒரு ரிவர்ஸ் பைஸ் ஒரு ரெசிஸ்டன்ஸ், ஒரு ஃபார்வர்ட் பைஸ் ஒரு ரெசிஸ்டன்ஸ், கூட ஒரு பேட்டரி ஒரு ரெசிஸ்டன்ஸ். R1 D1 D2 R2 D3 R3, பேட்டரி இந்த V, இது R4. இந்த சம்மை எப்படி அப்ரோச் பண்ணணும் சொல்லுங்க. எனக்கு இங்க இருந்து ஐ வேணும். புரியல பா. I is equal to V/R sir. Reverse bias எல்லாத்தையும் cancel பண்ணிட்டு ரிவர்ஸ் பைஸை கேன்சல் பண்ணணும்னா இந்த லைனே அடிச்சிடணும். ரைட்டா? இப்ப நல்லா கத்துக்குங்க. டயோட் ரிவர்ஸ் பைஸ்னா அந்த அதுக்குள்ளார கரண்டே போகாது. அப்ப அதை அடிச்சு காலி பண்ணிடணும். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும்? சொல்லுங்க. சூப்பரா R1 R3 காம்பினேஷன் parallel சீரிஸ் வரும் R4. கவனமா கவனிங்க. இங்கதான் தப்பு பண்ணக்கூடாது. சில பேர் என்ன பண்றீங்கன்னா, போன வருஷம்லாம் நான் நிறைய பார்த்துட்டேன். R1 R3 R4 3 பேரல்ல போட்டுறாங்க. இன்னைக்கு சொல்றதுதான், பேட்டரி பக்கத்துல இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் நீ கைய வைக்கவே கூடாது. கடைசியா தான் கைய வைக்கணும். முதல்ல மேல இருக்கிறது எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டு கடைசியா டயக்ராம ரீஅரேஞ்ச் பண்ணணும்.
R1 R3யும் parallel. அப்போ ஒரு ஆன்சர் வந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இந்த இடம் அந்த RP parallel கிடைச்சது இல்லையா, அது கீழே இருக்கிறது ஒரு R4 இங்க இருக்கா, இங்க ஒரு பேட்டரி இங்க இருக்கா. இப்ப இவங்க 2 பேரும் சீரிஸ் வச்சு போடணும். நீ எப்பவுமே என்ன பண்ணிடக்கூடாதுன்னா ரிவர்ஸ் பைஸ் அடிச்சிடுற, பிரச்சனை இல்லை. ஆனா அதுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னா எல்லாருமே எல்லா ரெசிஸ்டன்ஸையும் parallel எடுத்துக்கூடாது. பேட்டரிக்கு பக்கத்துல இருக்கிற ரெசிஸ்டன்ஸை நீ தொட கூட கூடாது. மேல இருக்கிறது எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டு அந்த ஆன்சரோட பேட்டரிக்கு பக்கத்துல இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் சீரிஸ் போட்டு அதுக்கப்புறம் தான் ஐ கண்டுபிடிக்கணும். ஐடியா புரியுதா? யாருக்கு தெரியும், கண்டிப்பா இதே மாதிரி கொஸ்டின் கூட வந்து நிக்கலாம். ரைட்டா? ஸோ மேல வெறும் 2 மட்டும் பார்த்த, கீழே இந்த மாதிரி 3 பார்த்துருக்கீங்க. நல்லா கத்துக்கிட்டீங்களா? யாருக்காவது இதுல ஏதாவது குழப்பம் இருந்தா நல்லா கத்துக்க. சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிவர்ஸ் பைஸ் அடிக்கணும். ஃபார்வர்ட் மேல எத்தனை இருந்தாலும் parallel போட்டு ஒரு ஆன்சர் கொண்டு வரணும். அந்த ரெசிஸ்டன்ஸும் பேட்டரிக்கு பக்கத்துல இருக்கிற ரெசிஸ்டன்ஸும் சீரிஸ் போடணும். அதுக்கப்புறம் I = V/R போட்டு கரண்ட் கண்டுபிடிக்கணும். ரைட்டா? அடுத்த சம். இந்த சம் கத்துக்கிட்டீங்களா? அதே மாதிரி இந்த சமயம் பார்த்துருப்போம். ஜங்ஷன் டயோட் இஸ் ஐடியல். ஐடியல்னா என்ன அர்த்தம்? ஈஸியா கரண்ட் போகும், அதான் ஐடியல். கரண்ட் த்ரூ த டயோட். I = V/R. V/Rனா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் 3V - V/100. இப்போ அவங்க எல்லாருக்கும் தெரியும்ல, I = V/R. இங்க V யாரு? இந்த எண்ட்ல 3, இந்த எண்ட்ல 1. அப்ப 3V - V 2V/R. R ஓட வேல்யூ 2/100. 2/100. இப்ப இதை 2 × 10⁻² ன்னு எழுதலாம். ஆனா ஆப்ஷன்ல எல்லாம் மில்லி ஆம்பியரா இருக்கு. அப்ப இதை 3 மாத்தணும்னா 20 × 10⁻3 20 × 20 மில்லி ஆம்பியர்னு கத்துக்கணும். 20 மில்லி ஆம்பியர். அடுத்தது ரொம்ப நேரமா சொல்லி தரணும்னு நினைச்ச சம்மு, இந்த மாதிரி ஒரு சம்மு. அதே மாதிரி ஜீனர் டயோட் சம்மும் சொல்லி தரணும். ஐயோ, ஒரு நிமிஷம் என்னை கேட்காமலே அது ஓடி போச்சு. செக். சார் சொல்ல சிலிகான் ஜெர்மேனியம் இப்படி ஏதாவது மென்ஷன் பண்ணா அந்த வோல்டேஜை மைனஸ் பண்ணிக்கணுமா சார்? இந்த இடத்துல ஆமா, இந்த இடத்துல ஐடியல்னு சொன்னதுனால ஃபுல்லா நேரா 3 வோல்ட்டும் உள்ள வந்துரும். இதே சிலிக்கானா இருந்தா சூப்பரான கொஸ்டின் கேட்டப்ப, சிலிக்கானா இருந்தா 0.7 மைனஸ் பண்ணிக்கோ. 3 - 0.7 2.3 2.3 - 1 1.3/100 போடணும். ஜெர்மானியமா இருந்தா 0.3 மைனஸ் பண்ணணும். 0.3னா 2.7 - 1 1.7 1.7/100. ரைட்டா? இந்த கொஸ்டின் ஐடியல் இதுவே வந்து ஜெர்மானியமாவும் சிலிக்கானாவும் இருந்தா அந்தந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸால நீங்க என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணிக்கணும். ரைட்டா? இந்த ஒரு சம் பாருங்க. ஃபைண்ட் த நான் சோப் அங்க வச்சிருக்கேன் பாரு. ஃபைண்ட் த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் A and B. ஃபைண்ட் த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் A and B. இந்த சம்மை எப்படி அப்ரோச் பண்ணலாம்னு யோசிங்க. எப்படி பண்ணலாம்? இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா இதுல எவ்வளவு வந்து பொட்டன்ஷியல் டிராப் ஆகும் கேட்டு. அங்க இருக்க எடுத்து கொடு. நான் தான் தரணுமா? ஒரே நிமிஷம் இருங்க. ஒரே நிமிஷம் தான் வந்துடுறேன். சவுண்ட் செக் பண்ணிக்கோங்க. கமல் கேக்குதா? தர்ஷன் கேக்குதாடா? எஸ் சார். சோ இந்த சம்ம ட்ரை பண்ணோம். எப்படி சார் அப்ரோச் பண்றது? ஃபைண்ட் த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் A and B. இப்ப ஏக்கும் பிக்கும் நடுவுல இருக்கிறது கேக்குறேன். இப்போ முதல்ல இந்த ரெசிஸ்டன்ஸ் என்ன காம்பவுண்ட் யோசிங்க? parallel. parallelக்கு 1/10 1/10 2/10 10/2 5. இப்ப இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணா 5 இல்லையா? இது 30 வோல்ட், இது ஒரு 10, இது ஒரு 5.
கண்டிப்பா நன் கிடையாது, கண்டிப்பா 30 கிடையாது. ஆக்சுவலா நீங்க ட்ரெயின்டா இருந்தா கெஸ்ட்லயே அடிச்சிடலாம். ரெசிஸ்டன்ஸ் கம்மியா இருந்தா வோல்டேஜ் அதிகமா இருக்கும். இப்ப அந்த கெஸ் படி 20 வோல்ட் ஆன்சரா இருக்கலாம் நான் யோசிக்கிறது. ஏன்னா அவங்க 5 வோல்ட்ல தான் கேட்டிருக்காங்க, அதாவது ஏபில தான் கேட்டிருக்காங்க. V equal to IR அப்ப V equal to IR. ஐக்கு பதிலா V by Rன்னு எடுத்துக்கோ. எனக்கு தேவை V, இது V1 எடுத்துக்கிறேன், இது V2 எடுத்துக்கிறேன். V2 வேணும்னா I R2 இருங்க, அந்த பேஜ்ல போட்டு காட்டுறேன், இந்த இடம் பத்தல. சமீபத்துல கரண்ட் எலக்ட்ரிசிட்டி பார்த்ததுனால இது உங்களுக்கு பெருசா ஹெல்ப் பண்ணும். கவனமா கவனிங்க. இப்போ இங்க இருந்தது 30 வோல்ட், இங்க வந்து 10 ஓம்னு நினைக்கிறேன், இங்க ஒரு 5 ஓம். எனக்கு இந்த இடத்துல எவ்வளவு பொட்டென்ஷியல் டிராப் ஆகுதுன்னு கேக்குறேன். ரைட்டா, இது V1 எடுத்துக்கலாம், இது V2 எடுத்துக்கலாமா? ஏற்கனவே அங்க சொல்லி கொடுத்தேன்ல, ரெண்டுத்துலயும் கரண்ட் சேம் இல்ல. கரண்ட் இங்க V by R, இங்க V by R இல்ல. இது 1, இது 2 இல்ல. ரைட் தானே? V1 by R1 அப்படியே இருக்கட்டும். V2க்கு பதிலா V minus V1 by R2 ஏன்னா V equal to V1 plus V2 வரப்போகுது. V1 R2 VR1 minus V1 R1. V1 இந்த பக்கம் வந்துருச்சு, காமனா எடுத்துட்டேன். R1 plus R2 equal to VR1. அப்ப எனக்கு V1 மட்டும் வேணும், VR1 by R1 plus R, அவ்வளவுதான். இது V1 வேணும்னா R1 மேல இருக்கணும், ஆனா நமக்கு தேவை V2 தான் வேணும். அப்ப VR2 by R1 plus R2. உன் விருப்பம் பாடி, எப்படியாவது போட்டு கண்டுபிடிக்கலாம். பட் இது கொஞ்சம் ஐடியா நல்லா இருக்கும். V1 வேணும்னா VR1 by R1 plus R2, V2 வேணும்னா VR2 by R1 plus R2. அப்ப V2 V வந்து 30, R2 வந்து 5, R1 plus R2 15. இது 2. இப்ப V2 10. இப்ப இங்க டிராப் ஆகிறது 10 வோல்ட்டா? அப்ப V1 20 வோல்ட்டா? ஏதாவது தப்பு பண்றேனா பாருங்க. ஏதாவது தப்பு பண்றேனா? ஓகே, நான் என்ன பண்ணிருக்கேன்னா உங்கள்ட்ட சொல்லும் போது தப்பா சொல்லியிருக்கேன். ரெசிஸ்டன்ஸ் கம்மியா இருந்தா கரண்ட் அதிகமா போகும். கரெக்ட் தானே? நான் தெரியாம அது பொட்டென்ஷியலா சொல்லிட்டேன். அங்க 20 வோல்ட்னு கெஸ் பண்ணோம்ல, அது தப்பு. அப்ப இந்த கொஸ்டின் படி V2 வந்து 10 வோல்ட், V1 வந்து 20 வோல்ட். ரைட்டா? இது ஆல்ரெடி கரண்ட் எலக்ட்ரிசிட்டில பார்த்தது. இங்க போற இது மட்டும் V2 எடுத்து வேணும். இல்ல சரி இவ்வளவு பெருசுலாம் எங்களுக்கு வேணாம், சிம்பிளா சொல்லுங்க சால்வ் பண்ற மாதிரி. அந்த ஐடியா உனக்கு ஒருவேளை புரியலன்னா இந்த ஐடியாவை யூஸ் பண்ணிக்கோ. 30 வோல்ட், 10 ஓம், 5 ஓம், இது இன்னும் ஈஸியா இருக்கும். இதோட எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ? 15. முதல்ல கரண்ட் கண்டுபிடிங்க. V by R 30 by 15. அப்ப கரண்ட் வந்து 2 ஆம்பியர். இங்க போற கரண்ட் வந்து 2 ஆம்பியர், 2 ஆம்பியர், 2 ஆம்பியர். ஏன்னா சீரிஸ் காம்பினேஷன். அப்ப இங்க மட்டும் V வேணும்னா IR 2 into 10. இங்க மட்டும் வேணும்னா V equal to IR 2 into 5. இது ரொம்ப ஈஸியா இருக்கு பாருங்க. நான் இதை விட்டு அந்த ஃபார்முலாக்கு போயிட்டேன். அப்போ இப்ப என்ன பண்றீங்கன்னா, இந்த மாதிரி கொஸ்டின் வந்தா டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அங்கேருந்து கரண்ட்டை கண்டுபிடிச்சிருங்க. அந்த கரண்ட்டை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ரெசிஸ்டார்ல போற வோல்டேஜும் கண்டுபிடிச்சிருங்க. ரைட்டா? ஆன்சர் 10. இந்த மாதிரி சம் வந்தா ஒழுங்கா கத்துக்கோ, நல்லா கத்துக்கோ. எல்லாரும் கிளியர் தானே? இப்ப சார் ஒரு டவுட் சொல்லுப்பா. சார், நம்ம கீழே இருக்க ரெசிஸ்டருக்கு கரண்ட் கண்டுபிடிக்கிறப்போவே அந்த ஃபார்வர்ட் பயஸ்னால மேல வழியா தானே சார் கரண்ட் போகும். அப்ப அந்த 10 ஓம் தாண்டி தானே சார் இங்க கரண்ட் வரணும். 10 ஓம் தாண்டி தான்? புரியல எனக்கு நீ கேக்குறது. சார் நம்ம செகண்ட்க்கு தானே சார் கேக்குறாங்க, ஏபி அந்த பார்ட் மட்டும். ஆமா, ஏபி ரெண்டு பேரலல் தானே. இங்க என்ன டிராப் ஆகுதோ அதே தானே அங்கேயும் டிராப் ஆகும்.
அதாவது அது ஓகே ஏபில என்ன சார். டிராப் பட் ஆகுதோ இங்க கரண்ட் வர்றதுக்கே மேல கிராஸ் ஆகி தானே சார் வரணும். அந்த 10 ஓம் மேல இருக்கிற 10 ஓம் கிராஸ் பண்ணி தானே கீழே இங்க வரணும். இல்லையே, அதுல நான் கரண்டே சர்க்கியூட்டை வரும். சிம்பிளிஃபை பண்ணிட்டேன்ல. இப்ப ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு ரெசிஸ்டரா மாத்திட்டேன்ல. அப்புறம் பிரிச்சாதானே அந்த கரண்ட் திரும்பி பிரிச்சு போகும். இல்ல சஞ்சய், ஒரு நிமிஷம். நீ என்ன கேட்க வரன்னு எனக்கு புரியுது. முழு சர்க்கியூட்டா இருந்தாதான் கரண்ட் பிரியும். அதாவது நீ சொல்றது சார், இங்க இருந்து ஒருவேளை ஐ வருது, அப்ப இது வரைக்கும் ஐயா இருக்கு, இங்க வந்து ஐ ஒன்னா இருக்கு, இங்க வந்து I2 தானே போகும். எப்படி நீங்க கரண்ட் சேம்னு சொன்னீங்க? அதானே. இந்த ரெண்டு சார் ரெசிஸ்டன்ஸையும் நான் ஒரு அதுல ரெசிஸ்டன்ஸா மாத்திட்டேன்ல. அது புரியுது சார். பட் ஆனா நம்ம மேல இருக்க 10 ஓம் கிராஸ் பண்ணி தானே சார் கீழே இந்த எஃபெக்டிவ் 5 வோல்ட் மீன் 5 ஓம்க்கு வரும். சரி அதான் சார் வரட்டும். நீங்க அதனால அப்போ எப்படி சார் நம்ம இதை மட்டும் எடுத்துக்க முடியும்? மேல இருக்கிறத கிராஸ் பண்ணி தானே சார் வரணும். சரி, அதுல மேல கொஞ்சம் இருக்கிறத வோல்டேஜ் கிராஸ் பண்ணா டிராப் கூட ஆகும். இன் சீரிஸ் காம்பினேஷன் கரண்ட் சேம் தானே. இது வழியா நேரா வரது கரண்ட் சேமா தானே இருக்கும். ஓகே 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 சார். ஓகே சார். சீரிஸ் இப்போ புரியுது காம்பினேஷன் சார். இப்ப ரெசிஸ்டார் எவ்வளவு இருக்குன்னு எனக்கு அவசியம் இல்ல. சீரிஸா இருந்தாலே அது கரண்ட் சேமா தானே ஆகும். எஸ் சார். இப்போ புரியுது சார். ரைட். ஒரே நிமிஷம் வேற சம் இருக்கான்னு பாத்துருவோம். அடுத்தது ஜீனர் டயோல ஒரு சம் கத்து கொடுக்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். அது ஜீனர் கத்துக்கிட்டு மீதி எல்லாத்தையும் நைட்டே உட்காந்து ட்ரை பண்ணிருங்க. இதோ இருக்கு பாருங்க. இந்த சம் தான் வெயிட் பண்ணிட்டு எல்லா தியரி கொஸ்டின் தயவு செஞ்சு படிச்சுக்கோ. இந்த ஆப்ஷன் பார்த்து படிச்சாலும் அப்படியே டிக் பண்ணாலும் இல்ல தெரியலனாலும் என்கிட்டயாவது சொல்லு. ஆனா அந்த டயோடு, ஸ்பெஷல் டயோடு எல்லாத்தையும் என்ன பண்ணிருக்கணும், நைட் சால்வ் பண்ணிருக்கணும். இதுல தியரி கொஸ்டினும் வரும், இந்த மாதிரி சம் கொஸ்டினும் வரும். இந்த கொஸ்டின் தெரிஞ்சுக்கோங்க. Zener diode act as a stabilizer, voltage regulator. ரைட்டா? நோட்ஸ் அனுப்பி விடுறேன், சும்மா ரீட் பண்ணிக்கோ. Zener diode act as a voltage regulator. சார் இந்த கொஸ்டின் வந்தா நாங்க எப்படி சால்வ் பண்றது? அவங்க என்ன கேட்டிருக்காங்க? சின்ன ஐடியா, ரொம்ப சிம்பிள். கரண்ட் த்ரூ த Zener diode. டயோடு வந்து கேட்டிருக்கு. டயோட்ல எவ்வளவு கரண்ட் போகும்னு கேட்டிருக்காங்க. எப்படி சார் சால்வ் பண்றது? ஐடியா என்னன்னா, ஜீனர்ல எவ்வளவு வோல்டேஜ் டிராப் ஆகுதுன்னு பாருங்க. ஜீனர்ல 10 வோல்ட் டிராப் ஆகுது. அப்ப இங்க எவ்வளவு டிராப் ஆகணும்? இங்கேயும் 10 வோல்ட் தான் டிராப் ஆகணும். ஏன்னு உனக்கு காரணம் புரியுதா? ஏன்னா ரெண்டு பேரும் பேரலல். அப்ப நீ என்ன பண்ணணும்னா, டோட்டலா இங்க போற கரண்ட் வந்து IZ, இங்க போற கரண்ட் IZ, இங்க வர்ற கரண்ட் வந்து I. ரைட்டா? எல்லாரும் இந்த R2 கவனிங்க. V ஈக்குவல் டு IR தானே, V10 தானே. அந்த R2ல போற கரண்ட் உங்களுக்கு தெரியாது தானே. அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து 1500 ஓம். 1500 ஓம் உங்களுக்கு புரியுதா? இப்ப ஃபர்ஸ்ட் டைம் சொல்லித்தரேன், புரியல ரெண்டாவது டைம் சொல்லித்தரேன், பொறுமையா பாரு. எப்பவுமே ஜீனர் சம் வந்துட்டாலே ஜீனர்ல வோல்டேஜ் கொடுத்துருவாங்க, அதுக்கு பேரலா இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் அதே வோல்டேஜ் தான் டிராப் ஆகும், நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப I ஈக்குவல் டு 10/1500, ஒரு சைபர் போயிடுச்சு. 1/15. இது 1 இப்ப இது என்ன பண்றேன்னா 1/150 இல்ல, 1/150. நான் 3 சைஃபர் போட்டு 3 சைஃபரால டிவைட் பண்ணிக்கிறேன். நான் என்ன வேலை பண்ணிருக்கேன் தெரியுதா உங்களுக்கு? 1000ஆல மல்டிப்ளை பண்ணி 1000ஆல டிவைட் பண்றேன். அந்த 1000ஆல டிவைட் பண்ணதுதான் மேல போயிடுச்சு -3. ஒரு சைஃபருக்கு ஒரு சைஃபர் 15, 6 டைம் 90, மீதி 10, 6 டைம். இப்ப சரியா சால்வ் பண்ணீங்கன்னா 6.6 × 10⁻³ ஆம்பியர், இல்லைன்னா 6.6 மில்லி ஆம்பியர். கவனமா கவனி. இது யார்? இது கீழே இருக்கிற ரெசிஸ்டார் வழியா போற கரண்ட். இந்த கரண்ட் கண்டுபிடிச்சோமா? இங்க இருந்து போற கரண்ட் I தானே, இது I கண்டுபிடிக்கணும். இப்போ இங்க வந்து I ஈக்குவல் டு ஜெனரலா V/R. இங்க எவ்வளவு டிராப் ஆயிருக்கு? இங்க நான் கொடுத்தது எவ்வளவு? 15 வோல்ட். 15 வோல்ட்டா? அப்ப இங்க எவ்வளவு டிராப் ஆயிடுச்சு? 10 டிராப் ஆயிடுச்சு. ஏன்னா மீதி இங்க மட்டும் எவ்வளவு டிராப் ஆயிருக்கும்? 5 தான் டிராப் ஆகும். ஏன்னா உனக்கு தெரியும் இங்க கொடுத்தது 15, இங்க டிராப் ஆனது 10 இருந்தா அப்ப மேல 5 தான் இருக்கும். அப்பதான் அதனால 15 - 5 10 உனக்கு புரியுற மாதிரி போட்டிருக்கேன். அந்த வேல்யூ வந்து 500, ரெசிஸ்டார் வேல்யூ 500.
சார் இப்போ 5/500 டைரக்டா போட வேண்டியதானே? போட்டிருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்லி தரதுக்காக 15ல இருந்து ஒரு 10 போயிடுச்சுன்னா 5. அப்போ டோட்டல் கரண்ட் வந்து 5/500. அப்போ 1/100. இப்போ 10 மில்லி ஆம்பியர்னு எடுத்துக்கலாமா? 1/100 மேல போனா 10⁻². மில்லி ஆம்பியர்ல மாத்திரம் 10 மில்லி ஆம்பியர். அப்ப என்ன அர்த்தம்? நான் கொடுத்தது 10 மில்லி ஆம்பியர் மேல இருந்து கொடுத்தேன். ரெசிஸ்டாருக்கு வந்தது 6.6 மில்லி ஆம்பியர் போயிடுச்சு. அப்ப ஜீனருக்கு வந்தது மீதி இருக்கிறது தானே. ஏன்னா இந்த கொஸ்டினோட கிர்ச்சாஃப் லா யூஸ் பண்ணுங்க. டோட்டல் I = IZ + IR. I வந்து 10, IZ தெரியாது, IR 6.6. அப்ப மீதி இருக்கிறது. சரி, இன்னும் கூட சரியா புரிஞ்சா நல்லா இருக்குமே. ஏன்னா ஜீனர் டயோட் சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இந்த ஒரு சம் மட்டுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லா நல்லா கத்துக்க. நான் உனக்கு சிம்பிளா ஒரு ஐடியா சொல்றேன். சம்மா போடல, ஐடியாவை சொல்றேன். இது ஒரு பேட்டரி, இது ஒரு பேட்டரி, இங்க ஒரு ரெசிஸ்டார், இங்க இருந்து ஜீனர் டயோட் இப்படிதான் இருக்கும். ஒரு கையும் வளைச்சிட்டு இருக்கும். இங்க ஒரு ரெசிஸ்டார் இருக்கு, ரைட்டா? இங்க ஏதோ ஒரு வோல்ட், இங்க ஏதோ நான் ஒரு பேஜுக்கு சமமா மாத்துறேன். 20 வோல்ட், 20 வோல்ட். ஜீனர்ல 5 வோல்ட் டிராப் ஆகுது. அப்ப அவ்வளவுதான் டேட்டா. ஜீனர்ல 5 வோல்ட் டிராப் ஆகுது. இது வந்து ஒரு 1000 ஓம், இது வந்து ஒரு 500 ஓம் ஒரு பேஜுக்கு. இப்ப நான் அவன்கிட்ட கேட்கிறேன், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஜீனர் கரண்ட்னு கேட்கிறேன். இப்ப நீ பொறுமையா என்ன பண்ணணும்? இங்க 5 வோல்ட்டுங்களா சார்? அப்ப இதுவும் 5 வோல்ட் தான். அப்ப இங்க போற கரண்ட் ஐன்னு எடுத்துக்கோ. ஜங்ஷனு IZ, இங்க ரெஜிஸ்டார்ல போறதுனால IR. அப்ப IR கண்டுபிடிங்க. IRக்கு பதிலா V/R 1000, 5 மில்லி ஆம்பியர், 5 மில்லி ஆம்பியர். அப்ப இங்க வர்றது 5 மில்லி ஆம்பியர் தெரிஞ்சிருச்சு. இதுவும் தெரியாது, இதுவும் தெரியாது. ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிக்கணும். IZ கண்டுபிடிக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ அங்க கிடையாது. இங்க 5 வோல்ட்னா நல்லா கவனிங்க பா, நான் கொடுத்தது 20, இங்க 5 போயிடுச்சுன்னா அப்ப கண்டிப்பா இங்க 15 தான் டிராப் ஆகும். அப்ப இங்க I கண்டுபிடிங்க. V/R 15/500, ரைட்டா? அப்ப 15/500 அடிச்சீங்கன்னா 3/100, அப்ப 30 மில்லி ஆம்பியர், 30 மில்லி ஆம்பியர், ரைட்டா? என்ன அர்த்தம்? 30 மில்லி ஆம்பியர் கரண்ட் வருது, ரெசிஸ்டார்ல 5 போயிடுச்சு. அப்ப டயோட்ல மீதி 25 போயிடும், 25 மில்லி ஆம்பியர் போயிடும். இந்த சம் ரொம்ப ஈஸி தான். ஆனா கொஞ்சம் பொறுமையா என்ன பண்ணணும், ஒரு 2-3 ஸ்டெப் பார்க்கணும். இங்க ஜீனர்ல என்ன டிராப் ஆகுது, அதனால பக்கத்துல அதே தான் டிராப் ஆகும். எப்பவுமே இந்த கரண்ட் முதல்ல கண்டுபிடிக்கணும். இங்க வோல்டேஜ் எவ்வளவு டிராப் ஆயிருக்கோ மீதி தான் அங்க இருக்கிற ரெசிஸ்டன்ஸ்ல டிராப் ஆகும். அப்ப அந்த கரண்ட்டை கண்டுபிடிக்கணும். டோட்டல் கரண்ட் வேணும்னா ரெசிஸ்டார்ல போறது பிளஸ் ஜீனர்ல வர்றது, ஜீனர் வேணும். அப்ப டோட்டல் கரண்ட்ல இருந்து ரெசிஸ்டார்ல போறதை மைனஸ் பண்ணிக்கணும். அவ்வளவுதான். இந்த சமயம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கும், ரைட்டா? ஸோ என்ன பண்றேன்னா சொல்ற பேச்சு கேளு.